ஹலோ வீவர்ஸ், சிறகடிக்க ஆசை பிரமும் ரோகிணி இருந்துட்டு, சரி நம்ம கிட்ட இருக்கிற பணம் ஒவ்வொன்றுமே இப்படி போய்கிட்டே இருக்கே, நம்ம மேலும் மேலும் கஷ்டத்திலே போய் மாட்டிக்கிற மாதிரியே இருக்கேன்ட்டு ரோகிணி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்வதி, எப்படி பார்வதி இந்த பணம் உனக்கு வந்துச்சுன்றாங்க. இங்கதான் இருந்துச்சு, போய் சொல்லாத, நம்ம தேடி தானே பார்த்தோம் எல்லா இடத்துலையுமே, பணமே கிடைக்கல, என்ன பண்ணி வச்சா அப்படின்றாங்க. நான் எதுவும் பண்ணி வைக்கலன்றாங்க. சொல்ல போறியா இல்லையான்னு, சரி நான் சொல்ற வச்சியான்றாங்க. ரோகிணி தான் இந்த படத்தை கொடுத்துட்டு போனான்றாங்க. கேட்ட உடனே ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்றோன்னே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. ரோகிணிக்கு ஏது அவ்வளவு பணமா இருக்கும், அவ எதையோ வச்சுட்டு பணத்தை எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னான்றாங்க. பாவம், எல்லா விஷயத்திலுமே இது மாதிரி கஷ்டப்படுறா ரோகிணி தான்றாங்க. ஆனா டக்குன்னு இவளுக்கு இவ்வளவு பணம் எப்படி ஆனா ஒரு நிமிஷத்துல நம்ம பணம் கேட்டா அதை அடுத்த நொடியே ரோகிணி ரெடி பண்ணிட்டு வந்து தந்துடுறா. அதுதான் அவ பணக்கார பொண்ணுன்னு சொல்றதுன்றாங்க. அவ ரொம்ப ரொம்ப வசதியான பொண்ணு. பார்த்தல, ஒரு விஷயம் நம்மளுக்கு வேணும்னு அவ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அந்த பணத்தை ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கா. வீட்டுல இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு அவ எவ்வளவு உதவி பண்றா. அதுதான் ரோகிணி. மீனாக்கும் ரோகிணிக்கு இருக்கிற வித்தியாசமே இதுதான்றாங்க. போது நிப்பாட்டு விஜயான்றாங்க. ஒருத்தரை ஏத்தியும் ஒருத்தர் இறக்கையும் எப்பவுமே பேசாதன்னு. பாவம் மீனா எந்த விஷயத்துல உட்கார்ந்துட்டா, எல்லாருக்குமே நல்லது தானே பண்றான்ட்டு அந்த இடத்துல மீனாக்கு பார்வதி சப்போர்ட் பண்ணி விஜயா கிட்ட சண்டை போடுறாங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.